அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தமிழ் வழிக்கல்வி, ஒன்லி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக போடக்கூடிய பாடம் இது. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 4ஆம் பாடம், மீ உரை முன் செயலி. இந்த மீ உரை அப்படின்ற வார்த்தை 11th ஸ்டாண்டர்டில் நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நம்ம HTML பாடத்தில் படிச்சிருப்போம். இந்த HTML பாடத்தில் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் தான் மீ உரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உரைக்குள்ளே இன்னொரு உரை, ஒரு எழுத்துக்குள்ளே இன்னொரு எழுத்து உள்ளே வச்சுருக்கதான் மீ உரை அப்படின்னு சொல்லுவாங்க. முன் செயலி அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர். இது என்ன வேலை செய்ய போகுதுன்றதை முன்னாடியே சொல்லக்கூடியதான் ப்ரீ ப்ராசஸர். அப்போ இன்றைக்கி நம்ம 4ஆம் பாடத்தில் பார்க்கக்கூடியது அதனுடைய தலைப்பு PHP அப்படின்ற பாடம். இது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தான். ரொம்பவும் ஈஸியாக படிக்கக்கூடிய, எழுதக்கூடிய, கற்றுக்கக்கூடிய ஒரு பாடம். HTML அப்படின்ற ஒரு பகுதியே போன வருஷம் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அதில் எவ்வளோ சிம்பிளாக இருந்ததோ அதே போல் தான் இந்த PHPயும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது பாடத்துக்குள்ளே உள்ளே போவோம். பாடம் 4, மீ உரை முன் செயலி ஒரு அறிமுகம். முதல்ல இந்த PHP அப்படின்ற இந்த வார்த்தை, இந்த வார்த்தை ஃபஸ்ட்டு எப்படி அதை சொன்னாங்க அப்படின்னா, என்ன மாதிரி அதுக்கான வரையறை, ஒரு விரிவாக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, P ஃபார் பர்சனல், H ஃபார் ஹோம், P ஃபார் பேஜ், பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்னு இதுக்கான விரிவாக்கத்தை கொடுத்து வச்சுருந்தாங்க முதல்ல. அப்புறம் காலங்கள் போக போக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த PHPலேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக்ஸ், லாங்குவேஜஸ்லாம் உள்ளே கொண்டு சேர்க்க ஆரம்பித்தாங்க. எடுத்துக்காட்டி C++ உள்ளே கொண்டு சேர்த்தாங்க. CSS, ஜாவா இதெல்லாம் உள்ளே கொண்டு சேர்க்கும் பொழுது இது இன்னும் கொஞ்சம் வேறு நிலைக்கு, அடுத்த கட்டத்துக்கு முன்னாடி போனது. அப்போது PHP என்பதன் விரிவாக்கம் எப்படி மாறுபட்டது அப்படின்னா, இந்த H அப்படின்னு நடுவில் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த H அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட், மீ உரை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த Hக்கு முன்பகுதி P இருக்கு இல்லையா, அது ப்ரீ அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக உள்ள Pக்கு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பொழுதுமே விரிவாக்கம் உங்களுக்கு முதல் வார்த்தையில் ஆரம்பித்து தான் எழுதுவோம், அதுதான் நடைமுறை. ஆனால் இந்த PHPயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சென்டர்லேருந்து அந்த Hக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் கொடுக்குறீங்க, அப்புறம் லெஃப்ட் சைடு Pக்கு, அப்புறம் ரைட் சைடு Pக்கு. அப்போ இது ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா, எதை சார் நம்ம எழுதுறது, 2 அர்த்தம் இருக்கே, விரிவாக்கம் கொடுத்துருக்காங்களே, எதை எழுதுறது? கடைசியாக ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர்னு கொடுத்த அந்த டெஃபனிஷனை தான் நீங்கள் ஒன் வேர்டில் எழுதணும். ஸோ அதுதான் முறையும் கூட. ஓகே, இந்த PHP எதுக்கு பயன்படுது, இதனால் என்ன யூஸ்? ஏதாவது ஒரு யூஸ் இருந்தால் தானே அந்த மொழியை நம்ம படிக்கணும், அதுக்கான ப்ரோக்ராம் எழுதணும். எந்த யூஸுமே இல்லாமல் எந்த பாடமும் கிடையாது. அப்போ இந்த PHP என்பது ஒரு வலைப்பக்கத்தினுடைய ஒரு அடிப்படை பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. வலைப்பக்கம்னா வெப் பேஜ். கூகுள் போகிறீங்க, டைப் பண்ணுறீங்க, ஒரு பொருளை தேடும் பொழுது கூகுளில் டைப் பண்ணோடனே சர்ச்னு கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பக்கம் வரும், அதுதான் வலைப்பக்கம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு பேஜையும் கிளிக் பண்ணும் பொழுது அண்டர்லைன் வச்சு ஒவ்வொரு ஹெட்டிங்கோட உங்களுக்கு நிறையா லிங்க் வரும். அந்த அண்டர்லைன் பண்ணது தான் மீ உரை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னே அதுக்கான ஒரு வலைப்பக்கம் ஓப்பன் ஆகுது. அப்போது ஒரு உரைக்குள்ளே இன்னொரு உரை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போது வலைப்பக்கத்தினுடைய அடிப்படை செயல்பாடே இந்த PHPன்னு சொல்கிறாங்க. ஏன் சார், நம்ம HTMLலேயே நம்ம இதை ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோமே, HTML வெப் ப்ரௌசர்லேயே நம்ம இதை யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுத்து பார்த்துருக்கோம், ஒர்க் ஆகுது. அப்போ HTML கிடையாதா அப்படின்னா, HTMLஐ பொறுத்த அளவுக்கும் நம்ம இன்டர்நெட் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இந்த PHPன் மூலம் ஒரு வலைப்பக்கத்தையும் ஒரு வலைத்தளத்தையும் உருவாக்கி உலக நாடுகள் முழுக்க நம்மளுடைய சைட்டை பார்க்குறதுக்கு என்ன செய்வோம், PHPயை நாடுவோம். ஸோ இன்டர்நெட்டோடு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜஸ் தான் PHP. ஓகே,
இப்போ 2 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 மார்க். பிஹெச்பியில் மாறியை எவ்வாறு அறிவிக்க வேண்டும்? இந்த மாறிகள் அப்படின்னா வேரியபிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியபிள்ஸ் அப்படின்னாலே எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு கொடுக்குறாங்க. டாலர் குறியுடன் தான் எப்பொழுதும் தொடங்கணும். நீங்கள் ஒரு ஏக்கு மதிப்பு 5, 10 அப்படின்னு கொடுக்கலாம் நீங்கள். ஆனால் இங்கே பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறதுக்கு முன்னாடி டாலர் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கணும். அந்த டாலர்ன்ற குறியீடு நீங்கள் கொடுத்தா தான் அது பிஹெச்பி லாங்குவேஜ் அப்படின்றத அது அடையாளம் கண்டுகொள்ளும். அப்போ பிஹெச்பி சாஃப்ட்வேருக்குள்ளே போய் நீங்கள் ஒரு கோடிங் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா டாலர் சிம்பிள் கொடுத்தா தான் அதுக்கே தெரியும் இது பிஹெச்பிக்கான கோடிங் அப்படின்னு. அப்போது ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் டாலர் சிம்பிள் கட்டாயம் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், மாறியின் பெயர் ஒருபோதும் எண்ணில் தொடங்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுறதே நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு எழுத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். $10 அப்படின்னு போட்டிங்கன்னா அது இன்வேலிட், ஏற்றுக்காது. அடுத்த பாயிண்ட், மாறியின் பெயர்கள் எழுத்து வடிவுணர்வு உடையதாகும். எழுத்து வடிவுணர்வுனா கேபிட்டல் லெட்டரா ஸ்மால் லெட்டரா அப்படின்றதையும் அது என்ன பண்ணணும், வேறுபட்டு அது செக் பண்ணணும். ஸ்மால்னா ஸ்மாலுன்னு எடுத்துக்கிறோம், கேப்ஸ்னா கேப்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சார் ரெண்டுமே ஒரே மீனிங் தானே, ஸ்மால் ஏவும் கேபிட்டல் ஏவும் ஒன்று தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பிஹெச்பியோட அந்த ப்ரோக்ராமிங் எடிட்டர் எப்படி இருக்கும்னா கேஸ் சென்சிட்டிவ். ஸ்மால் ஏனா ஸ்மால் ஏ தான், கேபிட்டல் ஏனா கேபிட்டல் ஏ. அப்போ ஸ்மால் ஏக்கு நான் 5ன்னு கொடுக்கலாம், கேபிட்டல் ஏக்கு 10ன்னு கொடுக்கலாம். அப்போ அது ஈஸியாக பிரித்து பார்த்து ஒவ்வொன்றுக்கும் மதிப்புகளாக கொடுக்கும். ஸோ இங்கே எடுத்துக்காட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்த மாதிரி டாலர் சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஏ ஈக்குவல் டு 5 செமிகோலன், அந்த லைன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். செமிகோலன்னா $B ஈக்குவல் டு 10 செமிகோலன், அந்த லைன் எனக்கு முற்று பெற்றது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், $A_1. இப்போ மேலே ஏன்னு கொடுத்துருக்கோம், கீழே A_1. அப்போ இது வேற ஒரு மாறி, அதுக்கு ஒரு மதிப்பு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ $C ஈக்குவல் டு $A ப்ளஸ் $B. வெறும் ஏயும் பியும் கூட்டுறோம். இங்கே ப்ரோக்ராமை பாருங்கள், வெறும் ஏயும் பியும் தான் என்ன பண்ணுறோம், கூட்டுறோம். அப்போது 5 + 10 தான் உள்ளே எடுத்துக்கிறோம். எக்கோ அப்படின்னு இருக்கும். எக்கோ அப்படின்னா பிரிண்ட்டுன்னு அர்த்தம், வெளியிடுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? எக்கோ அப்படின்னா என்னது, வெளியீடு. எதை வெளியிட போகிறேன், $C. $Cயில் அப்படியே முந்தின லைனை பாருங்கள். சிக்குள்ளே A + Bன்னு கொடுத்துருக்கோம். ஏனுடைய மதிப்பு 5, பியினுடைய மதிப்பு 10. அப்போ 15ன்றது சியில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ கீழே எக்கோ $C அப்படின்னா சிக்கு ஆல்ரெடி 15ன்ற மதிப்பு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த 15 இங்கே எனக்கு வெளியே கொடுக்கும். புரிஞ்சதா? அடுத்து ரெண்டாவது கொஷின், வலை சேவையகம் வரையறு. வெப் சர்வர் வலை சேவையகம். ஸோ இங்கிலீஷ் வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காலேஜிலலாம் போகும்பொழுது உங்களுக்கு தமிழ் வராது, இங்கிலீஷில் தான் உங்களுக்கு புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இங்கிலீஷஸில் வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ, டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறீங்களோ, கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கும் நல்லது. வலை சேவையகம் என்பது அடிப்படை தகவல் தொடர்பு நெறிமுறையான, தகவல் தொடர்பு அப்படின்னா தெரியும், கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா கம்யூனிகேஷன், டேட்டாவை கம்யூனிகேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுன்னு சொல்லுவோம். தகவல் தொடர்பு நெறிமுறையான மீயுரை பரிமாற்ற நெறிமுறையை பயன்படுத்தி, மீயுரைன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட்னு தெரியும், பரிமாற்றம்னா டிரான்ஸ்ஃபர், நெறிமுறையை அப்போ இதுக்கு நான் இங்கிலீஷில் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மீயுரை பரிமாற்ற நெறிமுறைனா HTTP அப்படின்னு நான் சொல்லலாம். ஹெச்னா மீயுரை, டீனா பரிமாற்றம், நெறிமுறை டிரான்ஸ்ஃபர் புரோட்டோக்கால், கோரிக்கை. அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, தகவலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற்ற போகுது. எனக்கும் இன்னொருத்தருக்கும் நான் ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு அவர் எனக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்றத, இந்த தகவல் தொடர்பை இந்த நெறிமுறை எப்படி எடுத்துக்க போகுதுன்னா, உள்ளுக்குள்ளே நெட்வொர்க்குள்ளே என்ன எப்படி வேலை பார்க்கும்னா HTTP அப்படின்ற ஒரு வார்த்தை, அது முக்கியமான வார்த்தை. அந்த HTTP என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கக்கூடிய தரவை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி பிரித்து
யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் ஸ்ப்ளிட் ஆனதெல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன அனுப்புகிறாங்களோ அதை நமக்கு திரும்ப அனுப்பக்கூடும். ஸோ இந்த மாதிரி சென்ட் அண்ட் ரிசீவ் இந்த வேலையை இந்த நெட்வொர்க் கேபிள்ஸ்குள்ளே பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த ஹெச்டிடிபி. அதுக்கு தமிழில் மீயுரை பரிமாற்ற நெறிமுறை கோரிக்கை. சரிங்களா? ஸோ இங்கே படத்தை பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த வெப் சர்வர் ஒரு பக்கம், ப்ரௌசர் ஒரு பக்கம். இந்த ப்ரௌசர் லேப்டாப்பு நம்ம உட்காந்துருக்கோம். ஆன்லைனில் நம்ம ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம், இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு லாகின் பண்ணுறோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, ப்ரௌசரில் ஒரு லேப்டாப்பில் கொடுக்குறது என்ன ஆகுது? யூசர் நேம் பாஸ்வேர்ட் சப்மிட் லாகின் கொடுக்குறீங்க. ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் உங்களுடைய டேட்டாவெல்லாம் வாங்குது. யூசர் நேம் பாஸ்வேர்டும் வாங்கி உள்ளே எங்கே கொண்டு போகுது? வெப் சர்வர் வலை சேவையகத்துக்கு போகுது. அந்த வலை சேவையகத்துக்குள்ள உள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஹெச்டிடிபி சர்வர் இருக்குது, எடுத்தோடனே க்ரீன் கலர். அப்போ உங்கள் தகவலை எல்லாத்தையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி உள்ளே வாங்கி வைக்கும். அதே நேரத்தில் அந்த ஃபைல்ஸு கூடவே நம்ம ஏதாவது அட்டாச் ஃபைல்ஸு நம்ம ஏதாவது சென்ட் பண்ணுறோம், இப்போ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறோம் இல்லையா, பிக்சர்ஸ் இதெல்லாம் வீடியோஸ்லாம், அந்த மாதிரி இமெயிலில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுவோம் ஃபைல்ஸ் எல்லாம். அதெல்லாம் உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் வேலிடா, இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு எல்லா டேட்டாவையும் செக் பண்ணணும் தம்பி. அதுக்கான நெறிமுறை, அந்த தகவலை வாங்கி செக் பண்ணி திரும்ப என்ன பண்ணணும்? ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ், திரும்ப உனக்கு இதெல்லாம் கரெக்டு, நீங்கள் லாகின் பண்ணது கரெக்டு, லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ப்ரௌசருக்கு நம்மளுடைய லேப்டாப்புக்கு வந்து சேரும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த படத்தை பார்த்து ஒரு ஸ்டோரியை மைண்டில் கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஷினை படித்தா ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ரௌசருக்கும் வெப் சர்வர்ன்றது தான் தம்பி சேட்டலைட்டு கீழே உள்ளது. அந்த சர்வரு கீழே உள்ளது தான் கிளைண்ட்டு. கிளைண்ட்டுன்றது நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஆக்சஸ் பண்ணுறோம்ல, நெட்டை யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து சேட்டலைட்டுக்கு போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வலை உளவிகளுக்கு சில எடுத்துக்காட்டு. இது 11ஆம் வகுப்புலேயே அந்த ஒரே கேள்வி தான், இது ஏற்கனவே தெரியும். வெப் ப்ரௌசர் என்னென்ன இருக்குது? கூகுள் குரோம் இருக்குது, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், ஒபேரா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நெட்ஸ்கேப், நேவிகேட்டர்ஸ். இதெல்லாமே ப்ரௌசர். எல்லாம் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லேயும் நீங்கள் நிறையா ப்ரௌசர்ஸ் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஸ்கிரிப்ட் மொழிகளின் வகைகள் யாவை? ஸ்கிரிப்ட் மொழி, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா பிஹெச்பியில் நம்ம கோடிங், அதாவது பிஹெச்பி எடிட்டர் சாஃப்ட்வேரில் நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு சாஃப்ட்வேர் தான், லாங்குவேஜ் தான். அது 2 வகைகளாக பிரித்து சொல்லுவாங்க. ஒன்று யூசர் ஸ்கிரிப்டு, இன்னொன்று சர்வர் ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூசர் ஸ்கிரிப்ட் பயனாளர், யூசர்னால் பயனாளர் ரெண்டும் நம்ம தான். பயனாளர் சார் ஸ்கிரிப்ட் மொழிகள். நமக்கு தேவையான ஒரு மொழியை, ஒரு கோடிங்கை, ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணுறது தான் பயனாளர் சார். சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னா சர்வரில் மெயின்டைன் பண்ணக்கூடியது. பேங்கிங்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, பேங்கிங்கில் உள்ள எல்லா அக்கௌண்ட்டையும் ஓவராலாக எல்லா பிரான்ச்லேயும் செக் பண்ணுவாங்க இல்லையா, எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, எத்தனை அக்கௌண்ட் ஹோல்டர்ஸு, எவ்வளோ டெபிட் கிரெடிட், இதெல்லாமே சர்வர் சைடு சேவையகம். பயனர் அப்படின்னா நான் வீட்டில் உட்காந்து ஒரு மொபைல் ஆப் மூலம் கூகுள் பேயில் ஓப்பன் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்டை நான் செக் பண்ணுறேன், பேங்க் பேலன்ஸ் பார்க்குறேன், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அது பயனாளர், நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அதை சார்ந்த ப்ரோக்ராம்கள் எல்லாம் பயனாளர் சார் ஸ்கிரிப்ட் மொழியில் வந்துடும். சேவையகம் ஃபுல்லாக எங்கே வந்துடும்? ஒரு இண்டஸ்ட்ரி அல்லது ஒரு கம்பெனி அல்லது ஒரு பேங்க்கு, அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய சர்வர், அதெல்லாம் சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்ட் மொழிகள். அப்போ நம்ம பயனர், அவங்க சேவையகம். புரியுதுங்களா? அடுத்து பிஹெச்பி தொடரியல் சின்டெக்ஸ் எத்தனை வகைப்படும்? அவை 3 சின்டெக்ஸ் தான், ரொம்ப சிம்பிள் தான். தானமைவு தொடரியல், டிஃபால்ட் சின்டெக்ஸு. ஒரு டிஃபால்ட்டான சின்டெக்ஸ்னால் படம், இந்த ஃபஸ்ட்டு படத்தை மேலே பாருங்கள். தானமைவு தொடரியல் அப்படின்னா <? பிஹெச்பி அப்படின்னு ஆரம்பிக்கும். பிஹெச்பி எடிட்டர் அதை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பிஹெச்பி இப்படி தான் ஒரு பிஹெச்பி எடிட்டரில் ஒரு ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு லைன் தொடங்கும்.
அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே நீங்கள் டாலர் சிம்பிள் போட்டு ஏஇ ஈக்குவல் டு 10ன்னே கொடுப்பீங்க, அல்லது ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஒரு நேம் டைப் பண்ணுவீங்க. அப்போ முடியும் பொழுது இந்த ப்ரோக்ராம் கடைசியில் கொஷின் மார்க் கிரேட்டர் தென் அப்படின்ற இந்த சிம்பிள், இந்த குறியுடன் தான் ஆரம்பித்து இந்த குறியுடன் தான் பிஹெச்பியோடைய ப்ரோக்ராம் நடக்கும். அதுக்குள்ளே தான் நீங்கள் டாலர் சிம்பிள் கொடுக்க போகிறீங்க. ஸோ இது டிஃபால்ட்டு, இதை தான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து குறுகிய திறந்த ஒட்டுக்கள். அது என்ன குறுகிய திறந்த ஒட்டுக்கள் அப்படின்னா, இந்த லெஸ் தென் கொஷின் மார்க் அண்ட் கொஷின் மார்க்கு கிரேட்டர் தென் அதை மென்ஷன் பண்ணக்கூடியது. அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டைப் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ அப்படின்னா சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிரிண்ட் ஆகிறது, வெளியில் வர்றது அவுட்புட்டுக்கான வார்த்தை, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அது எக்கோன்னு கொடுத்து என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு அது வெளியில் டிஸ்பிளே காட்டும் மானிட்டரில். அதில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுப்போம். அப்போ என்ன செய்யும், இப்போ நான் ஒரு சின்ன வார்த்தையை கொடுக்குறேன், அதை எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அப்போது குறுகிய திறந்த ஒட்டுக்கள்னால் ஒரே லைனில் நான் லெஸ் தென் கொஷின் மார்க் போட்டு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஒரு கொஷின் மார்க் போட்டு கிரேட்டர் தென் போட்டு ஈஸியாக ஒரு ப்ரோக்ராமை முடிக்கிறது. இது குறுகிய திறந்த ஒட்டு. அடுத்து கீழே பாருங்கள், இங்கே HTML ஸ்கிரிப்ட் உட்பொறிந்த ஒட்டுக்கள். சார் நான் ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே HTML தூக்கி நான் உள்ளே வைக்க போகிறேன், அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணி எழுத போகிறேன் பிஹெச்பிக்குள்ளே, பண்ணலாமா? பண்ணலாம். ஒரு பிஹெச்பிக்குள்ளே C++ ப்ரோக்ராம் எழுதலாமா? எழுதலாம். ஜாவா எழுதலாமா? எழுதலாம். CSS எழுதலாமா? கிராஃபிக்ஸ் ஓரியன்டாக எழுதலாமா? அதனால தான் இந்த பிஹெச்பி இன்றைக்கி வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ப்ரோக்ராமை ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அப்படின்றது உள்ளே நான் வந்து தனியாக HTML ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு பிஹெச்பி. எக்கோ அப்படின்னா சொல்லியிருக்கேன் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் HTML ஸ்கிரிப்ட் டேக்குன்னு போட்டு ஸ்கிரிப்டை நான் க்ளோஸ் பண்ணணும். ஸ்கிரிப்டுன்றத ஒரு தனியான ஒரு பண்பு, அந்த ஸ்கிரிப்டையும் கடைசியில் என்ன பண்ணணும், ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இதை நம்ம HTML ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இப்போது அடுத்த கொஷின், கிளைண்ட் மற்றும் சேவையகம் வேறுபடுத்து. கிளைண்ட் அண்ட் சர்வர். சர்வர்னால் சொல்லியிருக்கேன் நமக்கு மேலே, கிளைண்ட்டுனால் நம்ம தான் பயனர், நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், 2 மார்க்கில் வரும். படத்தை கவனிங்க. எடுத்தோடனே கிளைண்ட்டு கொடுத்துருக்காங்க, இது உளவிகள் மூலம் செயல்படுத்தலாம். உளவிகள்னால் ப்ரௌசர் மூலம் நம்ம பயன்படுத்திக்கிறது, அவ்வளோதான். ஏன்னா நம்ம கிளைண்ட் நம்ம அவ்வளோதான் செய்ய முடியும். நம்ம போய் ஒருத்தருடைய சர்வருக்குள்ளே போய் நம்ம வேலை செய்ய முடியாது. அதுக்குன்னு தனியாக உரிமம் இருக்கணும், தனி சீக்ரெட் பாஸ்வேர்ட் நம்பர்ஸ் இருக்கணும், அவங்க மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போது கிளைண்ட் நான் வெறும் ப்ரௌசர் மூலம் நான் அதை செயல்படுத்தி வேலை பார்த்துக்கலாம். அப்படியே ரைட் சைடில் சேவையகம் அப்படின்னா இணைய சேவையகம் மூலம் செயல்படுத்துதல். இன்டர்நெட் சர்வர், இன்டர்நெட்டோடு இருக்கக்கூடிய அந்த சர்வருக்குள்ளே நான் போய் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2வது பாயிண்ட்டு, கிளைண்ட்டில் சேவையகத்தின் உதவி தேவையில்லை, சர்வரே எனக்கு வேணாம், நான் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுவேன், போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எடுத்துக்காட்டு HTML CSS. நம்ம HTML டைப் பண்ணுறோம், அதுக்கு நெட்டு வேணுமா? கிடையாது. நம்ம ஸ்கூலில் நம்ம லேபில் உட்காந்து ஈஸியாக HTML செஞ்சு ரன் பண்ணி பார்த்துருப்போம், அதுக்கு இன்டர்நெட் தேவையில்லை. அப்படியே சேவையகத்தில் பார்த்தோன்னு பாருங்கன்னா, சேவையகத்தின் பரஸ்பர தொடர்பு தேவை. சர்வர் கம்பல்சரி அங்கே கனெக்டாக இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கணும், அங்கே ஒரு சர்வர் மெயின்டைன் ஆகணும், அதில் கனெக்ட் பண்ணி இதை ஒர்க் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அப்போ அதற்கான மொழிகள் PHP தெரியும், ASP.NET. இந்த 2 சாஃப்ட்வேர்ஸும் என்ன பண்ணுறாங்க, சேவையகத்தோடைய பரஸ்பர தொடர்பு இருக்கணும். இந்த லாங்குவேஜஸ், இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த ASP அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் ஆக்டிவ் சர்வர் பேஜ். A ஃபார் ஆக்டிவ், S ஃபார் சர்வர், P ஃபார் பேஜ். .NET நெட்வொர்க்குன்னு அர்த்தம். அடுத்த கேள்வி பாருங்கள், URL என்றால் என்ன? URLோடைய விரிவாக்கம் 1 வேர்டில் கேட்பாங்க தம்பி, படிச்சுக்கோங்க, 2 மார்க்லேயும் வரலாம். URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, நம்ம இன்டர்நெட்டில் ஒரு குறிப்பிட்ட வலைப்பக்கத்தினுடைய ஒரு முகவரியை எடுத்து வச்சுக்கிறோம். நிறைய பேர் இந்த இமெயில்ஸ் மூலம்லாம் பிளாக்மெயில் அனுப்புறது, ஏதாவது ஒரு இல்லாட்டி பயமுறுத்துறது, அச்சுறுத்தல் தர்றது, இதெல்லாமே இமெயில் மூலம், நெட்டு மூலம் நிறையா பண்ணுறாங்க இல்லையா?
அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த லொக்கேஷனில் போய் அவங்கள பார்த்து எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த யூஆர்எல் அப்படின்ற இந்த லொக்கேட்டர்ஸை வச்சு தான். அப்போது நமக்குன்னு இன்டர்நெட்டுக்கு தனியான ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அப்போ நம்ம ஐபி அட்ரஸ் அப்படின்னும் பொழுது அதுக்கு நம்ம ப்ரூஃப் ஐடி கொடுத்து தான் நம்ம ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனே வாங்கியிருப்போம். அப்போ நமக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் என்ன ஒய்ஃபையே யூஸ் பண்ணாலும் ஒய்ஃபை ஆப்ஷனுக்கு இப்போது மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரில் மொபைலில் இருக்கிற ஐஎம்இ நம்பரை வச்சு ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் யூஆர்எல்ன்ற அட்ரஸை வச்சு தான் லொக்கேஷனே உங்களை ட்ராக் பண்ணி போடுறது. ஸோ யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வலைப்பக்கத்தோடைய முகவரியை குறிக்கும். ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சா? பிஹெச்பி ஆஸ் யூஸ்வல் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர், ஒன் வேர்டில் கேட்கலாம். சேவேகம் சார்ந்த ஸ்கிரிப்ட் மொழி. ஒரு ஒன் வேர்ட். பிஹெச்பி என்பது எந்த ஸ்கிரிப்ட் மொழியை சார்ந்த ஒரு மொழி அப்படின்னு கேட்டால் சேவையகமாக கிளைண்ட்டா? கண்டிப்பாக கிளைண்ட்டு கிடையாது. ஏன்னா பிஹெச்பின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சர்வர் சைட் லாங்குவேஜ். சர்வர் எப்போவுமே அது ஹெட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர் சேட்டலைட்டு கீழே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அப்போ எப்போவுமே சேவையகம் சார்ந்த ஒரு மொழி. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 மதிப்பெண் வினாக்களுக்கு போயிடுவோம். வலை சேவையத்தோட பயன். வெப் சர்வருடைய யூஸ் என்ன? சர்வருன்னு சொல்லியாச்சு. சர்வரில் என்னென்னலாம் யூஸ் ஆகுது, அதை நம்ம எப்படி நம்மளாம் பயன்படுத்திக்கிறோம். ஒன்று, வலை சேவை என்பது உரை பரிமாற்ற நெறிமுறையை பயன்படுத்தி ஹெச்டிடிபி, இதனுடைய விரிவாக்கம் கேட்கலாம். ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோக்கால். அவங்க கொடுக்குற கோரிக்கைகள்லாம் எடுத்து செயல்படுத்துது. முதல்ல உங்களுக்கு ஒரு படம் காமிச்சு இல்லையா, ஒரு பக்கம் ப்ரௌசர், இன்னொரு பக்கம் சர்வர். ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் பண்ணோம், ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. இந்த வேலையை அது அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. தரவுகளை வாங்கி தரவுகளை செக் பண்ணி அது கரெக்டாக இருந்துச்சுன்னா திரும்ப அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சென்ட் பண்ணோம். இது கரெக்டு. தவறாக இருந்துச்சுன்னா ஃபார்ம் ஃபில்லிங் இஸ் இன்கரெக்ட், ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்கும். 2வது பாயிண்ட், பயனர்களுக்கு, அதாவது யூசர், நம்ம வலைப்பக்கங்கள் உருவாக்கும் கோப்புகளை வழங்க பயன்படுத்தும் ஒரு மென்பொருளாகும். நான் ஒரு வலைப்பக்கம் வெப் பேஜ் க்ரியேட் பண்ணணும், ஒரு அதுக்கான ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஒரு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நெட்லேருந்து அந்த பிஹெச்பின்ற பர்டிகுலர் அந்த சைட்டிலிருந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு நம்ம பிஹெச்பி கோடிங்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு நம்ம உள்ளே ஒர்க் பண்ணலாம். அடுத்து, இது உலகளாவிய வலையில் தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுகிறது. சார், வேர்ல்டு வைடாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது இந்த சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்குக்கு சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு. மணி ட்ரான்ஸ்ஃபர் நான் வீட்டிலேருந்து பண்ணுறேன், இல்லை என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், இல்லை அவர் இங்கே ஊரில் இருக்கார், இல்லை வெளிநாடுகளில் இருக்கார், எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய தகவல்ன்றது டெக்ஸ்ட்டாக மட்டும் இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு படமாக, ஒரு பிக்சராக, இல்லை ஒரு வீடியோவாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு மணியாக கூட இருக்கலாம். இது எல்லாமே தகவல் தான். சரிங்களா? ஓகே, அடுத்து சேவையக பக்க ஸ்கிரிப்ட் மொழிகளின் சிறப்புகள். அடுத்த கொஸ்டின், அதாவது சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் மொழியோடைய சிறப்பு என்ன? ஸ்பெஷாலிட்டிஸ். வாட் ஆர் த ஸ்பெஷாலிட்டிஸ் இன் சர்வர் சைடு, சர்வர் பேஜ் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வர் பேஜ் அப்படின்னு போயிட்டோம்னா அதில் என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது? எல்லா உரை பதிப்பித்தல்களில் எளிதாக நிரலை உருவாக்கவும் பதிப்பிக்கவும் முடியும். இங்கே நம்ம போயிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட்டை நான் ப்ரோக்ராமிங் மூலம் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராமை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு பேஜில் தனித்தனி இண்டிவிஜுவல் பேஜஸ், வெப் பேஜஸ்க்கு ஒரு பேர் கோடிங் டைப் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவேன். தனித்தனி ஃபோல்டர்ஸாக போட்டு சேவ் பண்ணி கடைசியாக தான் மெர்ஜ் பண்ணி ஒரு வெப் வலை பக்கத்தையும் உருவாக்க போகிறேன், வெப் பேஜையும் உருவாக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பக்கத்துக்கும் தனித்தனி ப்ரோக்ராம் நேம் போட்டு தனித்தனியாக ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி வைக்கணும். ஓகே, அடுத்து 2வது பாயிண்ட், சில படிநிலையிலேயே சிக்கலான பணியை செய்து முடிக்க இந்த சர்வர் பேஜ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ரொம்பலாம் காம்ப்ளெக்சிட்டியான ஒர்க் இருக்கோ, அந்த டாஸ்க் இருக்கோ, அதெல்லாம் என்ன பண்ணும், சின்ன சின்ன படிநிலையாக பிரித்து அதுக்காக செஞ்சு முடிச்சிருது. கற்றுக்கொள்வதும் பயன்படுத்துவதும் எளிது. ஸோ ஈஸி டு லேர்ன் அண்ட் ஈஸி டு ஆக்சஸ் ஆர் யூஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ஒரு அடுத்த 2 மார்க் கொஷின் ஆர் 3 மார்க் கொஷின் கேட்கலாம்.
நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது வலை சேவையகம் கிளைண்ட்டுன்னு பார்த்தீங்க. இப்போ வலை சேவைய பக்கம் கிளைண்ட் பக்கம், இது ஒரு கொஷின். இந்த 2 கொஷினும் அடிக்கடி என்ன பண்ணுவோம் கேட்பாங்க. நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸுக்கு சரியாக ரீட் பண்ணாமல் ஆன்சர்ஸை மாற்றி எழுதிடுவீங்க. சர்வர் கிளைண்ட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் தெளிவாக இருக்கணும். வலை சேவைக்கு பக்கம் கிளைண்ட் பக்கம் வேறுபாடு, பக்கம்னு வந்துட்டாலே அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் எப்போவுமே மைண்டில் தனியாக வச்சுக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் லெஃப்ட் சைடு, வெப் சர்வர் மூலம் ஸ்கிரிப்ட் மொழி ரன் செய்யப்படும். சார், சர்வர் மூலம் தான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஸ்கிரிப்ட் நான் டைப் பண்ண அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஃபுல்லாக ரன் பண்ண போகிறேன். வேறு எதுலேயும் போய் நான் ரன் பண்ண முடியாது, சர்வரில் வச்சு தான் ரன் பண்ண முடியும். அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், ப்ரௌசர் மூலம் ஸ்கிரிப்ட் மொழி ரன் செய்யப்படும். நான் ப்ரௌசரில் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் ஓகே அப்படின்னு கொடுத்தா தான் அதை என்ன செய்யும், ரன் பண்ணி சர்வருக்கே போகும். சரிங்களா? அடுத்து 2வது பாயிண்ட், பயனர் கட்டளையை மாற்றம் செய்யப்பட்டு டைனமிக் HTML பக்கமாக உருவாக்கப்படும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சேவையகம்னா ஃப்ளிப்கார்ட்டை வச்சுக்கோங்க. கிளைண்ட் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அவ்வளோதான், ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. இந்த 2வது பாயிண்ட்டை கொஞ்சம் யோசிங்க. பயனர் கட்டளையை மாற்றம் செய்யப்பட்டு டைனமிக் HTML பக்கமாக உருவாக்கப்படும். அது என்ன டைனமிக் HTML? HTML ஃபைல் தெரியும் நமக்கு, ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ண, டிசைன் பண்ண. டைனமிக் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு HTML பேஜ். இப்போ நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் போனீங்கன்னா ப்ரைஸ் ஆஃபர் ரெடியூஸ் பண்ணலாம். திடீர்னு நேற்று பார்த்தோம் ஒரு ப்ரைஸ், இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கலாம், ஆஃபர் போடலாம், இல்லாட்டா அவுட் ஆஃப் ஸ்டாக், இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதான் டைனமிக். அப்போ அந்த மாதிரி சர்வர் சைடில் என்ன பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்ட் கோடானது மாற்றப்படும், பயனர் கணிப்பொறிக்கு அனுப்பப்படும். அந்த ஸ்கிரிப்டு கோடு மாற்றி பயனருக்கு அவங்க தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்திருக்கு, இதுதான் பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அதை பார்க்க தான் முடியும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து நேரத்தை தனிப்பயனாக்கும். இந்த சர்வர் சைடில் வேலை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்து கண்டிப்பாக அதுக்கான கோடிங்ஸ் எழுதுவோம். அப்போ என்னன்னா, கஸ்டமைசிங் அவர் டைம்ஸ், நம்ம நேரத்துக்கு என்ன பண்ணுவோம், அதை டைம் எடுத்து அதிகமாக பண்ணணும், இல்லைன்னா ஷெடியூல் பண்ணி நம்ம அதை ஒர்க் பண்ணிக்கணும். கிளைண்ட்டில் பார்த்திங்கன்னா வேகமான நேரம், ரொம்ப ஈஸியாக அவங்க கோடிங்ஸ் அனுப்பிச்சாங்களா, இல்லை அவங்க என்ன ஆஃபர் அனுப்பிச்சாங்களா, ஜஸ்ட் அதை நம்ம வெப் பேஜில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அடுத்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். எத்தனை வழிகளில் PHP குறிமுறைகளை HTML பக்கத்தில் புகுத்த முடியும்? நீங்கள் PHPயோட குறிமுறைகளில் பார்த்தீங்கன்னா HTML உள்ளே புகுத்தணும் அப்படின்னா 2 முறைகளில் புகுத்தலாம். ஒரு HTML ப்ரோக்ராமை கொண்டு வந்து உள்ளே PHPயில் அட்டாச் பண்ணணும். கெட்டு, போஸ்ட்டு, 2க்கும் உள்ள ரொம்ப சிம்பிளான ஹிண்ட். கெட் அண்ட் போஸ்ட். கெட்டு அப்படின்னா நம்ம கிளாஸில் மே கமின் சார் ஏதாவது கேட்பீங்க, கெட்டின் அப்படின்வான். கெட்டின்னா உள்ளவா. ஸோ நீ ஒன்றை உள்ளே அழைக்கிறது, அதுதான் இங்கே மீனிங். இங்கே பாருங்கள், URL வழியாக கெட் முறை கொண்டு, URLனால் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். நான் என்ன என் வெப்பேஜில் எந்த அட்ரஸ், என்ன வெப்பேஜுக்கு அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ் மூலமாக என்ன பண்ணும், நான் ஃபார்மில் ஃபில் பண்ண டைப் பண்ண இந்த டேட்டா அது எல்லாத்தையும் என்ன செய்யும், உள்ளீட்டு தரவை சேவையகத்துக்கு கொண்டு போய் அனுப்பும். உள்ளே வாங்கிக்கிறோம், நான் என்னெல்லாம் உள்ளீடு கொடுக்குறேனோ, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், செல் நம்பர், அட்ரஸ்ஸு, ஸ்கூல் நேமு, டீச்சர்ஸ் நேமு, இது எல்லாத்தையும் டைப் பண்ணுவேன். டைப் பண்ண என்னுடைய உள்ளீடெல்லாம் வாங்கி எங்கே அனுப்பும், சேவையகம் சர்வருக்கு அனுப்பும். அதுதான் கெட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட்டில் சப்மிட்டுன்னு கொடுத்தோடனே எல்லாம் கடைசியாக வந்து நிற்கும், ப்ரிவியூ, இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பாருங்கள். அப்போ நான் கொடுக்கக்கூடிய உள்ளீடு கெட்டுனா உள்ளவா, என்ன உள்ளீடு தரணும் அதை வாங்கி சர்வருக்கு அனுப்பும், அவ்வளோதான். கெட்டுனா உள்ள நீ என்ன டைப் பண்ணி கொடுக்குறியோ அதை உள்ளே வாங்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் அப்படின்னா ஒரு போஸ்ட்மேன் என்ன பண்ணுவார், அவர் அங்கே போஸ்ட் வந்தது அவங்க கொண்டு போய் எந்த உரிய இடத்துக்கு சேர்க்கணுமோ அந்த உரிய இடத்துக்கு அந்த போஸ்ட்மேன் அந்த லெட்டரை எடுத்து வந்து சேர்ப்பார். அதை ஞாபகம் வச்சுட்டு பாருங்கள். போஸ்ட் வழிமுறை மூலம் சேவையகத்திற்கு அனுப்பப்படும் உள்ளீட்டு தரவு, அந்த உள்ளீட்டு இன்புட் நம்ம டைப் பண்ண அந்த டேட்டாவை பூரா HTTP ரெக்வஸ்ட் கோரிக்கையை உடற்பகுதியில் சேர்க்கும். இந்த HTTP தான் இடையில வேலை பார்க்குன்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோக்கால், மீயுரை பரிமாற்ற நெறிமுறை கோரிக்கை, இதுதான் இடையில இருந்து என்ன பண்ணும்,
ப்ரோக்ராம் நீங்கள் கொடுத்த உள்ளீடெல்லாம் வாங்கி செக் பண்ணி அதனுடைய சேவையகத்துக்கான உடற்பகுதியில் கொண்டு போய் சேர்த்துறோம். ஸோ போஸ்ட்ன்றது போஸ்ட்மேன் கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி நம்ம கொடுத்ததை ஹெச்டிடிபின்றவன் என்ன பண்ணுறான், வாங்கி எடுத்துகிட்டு போய் சர்வரில் இருக்கக்கூடிய உடற்பகுதியில் போய் சேர்த்துடுறான். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். 1 வேர்ட்லேயும் கேட்டிருந்தாங்க. ஹெச்டிடிபி குறிமுறை ஹெச்டிடிபி பக்கத்தில் எந்தெந்த வழிமுறையில் சேர்க்கலாம், டேஷ் டேஷ் வழிமுறையில் சேர்க்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, கெட் அண்ட் போஸ்ட். அடுத்து பிஹெச்பி இயக்கிகளை பற்றி சிறுகுறிப்பு. பிஹெச்பி இயக்கினா ஆப்ரேட்டர்ஸ். பிஹெச்பி ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம 2 ஆப்ரேட்டர்ஸ் பேசிக்காக சொல்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கணிதம், 2வது தருக்க செயல்பாடு. கணிதம்னா மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். மேக்ஸில் என்ன பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது? ப்ளஸ் மைனஸு, அடிஷன், ப்ளஸ் மைனஸ் அண்ட் டிவைடர்ஸ் அண்ட் பர்சன்டேஜ், இதெல்லாமே என்னது? மேத்தமேட்டிக்கல்ஸ். சரிங்களா? இந்த தருக்க அப்படின்னா லாஜிக் அப்படின்னு அர்த்தம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், தருக்க செயற்குறி. அதில் அண்டு, ஆறு, நாட்டு, எக்ஸ்ஆர், இந்த 4 இருக்குது. இதை பற்றி அடுத்தடுத்து கொஷின்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பேசிக் 2, அது போக எக்ஸஸாக இருக்கக்கூடியது மொத்தம் 6 செயற்குறிகள். இந்த 6 செயற்குறியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். அதுக்கான சிம்பிளும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கு. முதல்ல கணித செயற்குறி ப்ளஸ் மைனஸ், ஆஸ்ட்ரிச் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், ஸ்லாஷ் அப்படின்னு ஒன்று, அடுத்து பர்சன்டேஜ், ஸ்லாஷ்னால் டிவைடு, அடுத்து பர்சன்டேஜ் சதவீதம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் தனித்தனியாக என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிளாக போட்டு எக்ஸாம்பிளாக எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A + B, இல்லைன்னா 5 + 10, 5 - 3, 5 ஆஸ்ட்ரிச் 3, 10 ஸ்லாஷ் டிவைடட் பை 2, இப்படி. அடுத்து மதிப்பிருத்து செயற்குறிகள். மதிப்பிருத்து அப்படின்னா அசைனிங் ஆப்ரேட்டர்ஸ், அசைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு 10 அப்படின்னு நான் போய் வேல்யூவை அசைன் பண்ணுறேன், மதிப்பு கொடுக்குறேன். அப்போ ஏக்கு நான் 10ன்னு கொடுக்கணுன்னா என் நடுவில் எந்த செயற்குறி வேணும் நமக்கு? ஈக்குவல் டு. ஸோ அந்த ஈக்குவல்ட்டை தான் மதிப்பிருத்து செயற்குறின்னு சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒப்பிட்டு செயற்குறிகள், கம்பேர் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேர் பண்ணுறோம், ஏ பெருசா பி பெருசா அப்படின்னு கேட்குறோம். இல்லை 5 பெருசா 10 பெருசா, இந்த 5யும் 10யும் இப்போ எது பெருசுன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? கிரேட்டர் தென், லெஸ் தென், பேசிக்காக அது யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு greater than equal to, less than equal to. ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு அப்படின்னா நாட்டுன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். 2 ஈக்குவல் டு போட்டால் சமம், இங்கே 3 ஈக்குவல் டு வருது, அப்போது அதுக்கு என்னது? நாட், இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து மிகைப்பு குறைப்பு செயற்குறி. மிகைப்புனா மிகுந்து, அதிகமாக, குறைப்புனா குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மிகைப்பு மிகுந்து இருக்கிறது அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ், ஒரு ப்ளஸ்ன்றது கூட்டல், 2 ப்ளஸ்னால் மிகைப்புன்னு அர்த்தம். குறைப்புனா குறைஞ்சிக்கிட்டே வருதுடா அப்படின்னு சொல்லுவோம். குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா மைனஸ் மைனஸ், ஒரு மைனஸ் போட்டால் அது கழித்தல் ஆயிரும், 2 மைனஸ் போட்டால் குறைப்பு. சரிங்களா? அடுத்து தருக்க செயற்குறி, நான் சொன்ன மாதிரி தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த மிகைப்பு குறைப்புக்கு இங்கிலீஷில் மிகைப்புக்கு இன்க்ரிமெண்ட், குறைப்புக்கு டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தருக்க செயற்குறி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அண்ட், ஆர், நாட், எக்ஸ்ஆர், அண்ட், ஆர், நாட், எக்ஸ்ஆர். இந்த ஆண்டுனா என்னென்னா 2யும் சேர்க்குறது, மற்றும்னு அர்த்தம். ஆர்னா அல்லது, இது அல்லது அது. ஃபார் எக்ஸாம்பிள் அண்டு அப்படின்னா 2யும் சேர்த்துக்கு 0 1 அப்படின்னு போட்டால் இது 2யும் கூட்டினோம்னா என்ன? 1 வரும். 6ல் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 1 அப்படின்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். நாட் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் 0ன்னு கொடுத்தா 1, 1ன்னு கொடுத்தா 0, அதான் நாட். எக்ஸ்ஆர்ன்றது இந்த ஆருடைய அப்படியே இன்வெர்ட் ஆப்ஷன், அதான் எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து உரை செயற்குறிகள், டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அதில் பாருங்கள், டாட் இருக்குது, கமா இருக்குது, ஈக்குவல் இருக்குது. இந்த டாட்டுன்றது ஃபார் எக்ஸாம்பிள் வினோத் குமார் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குன்னா நான் எப்படி எழுத போகிறேன்? $வினோத் $குமார் அப்படின்னு போட்டேன்னா இந்த டாட்டுன்றது என்ன செய்யும்? 2யும் இணைத்து எழுத பயன்படும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஈக்குவல், டாட் ஈக்குவல் டு. ஸோ அதுவும் எனக்கான உரை செய்திக்கான ஒரு சிம்பிள் தான். உங்களுக்கு இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் புக்கில் அதிகமாகவே தனித்தனி டேபிளாக இருக்குது தம்பி, பார்த்து வச்சுக்கோங்க.
இது 3 மார்க்லேயும் வரும். இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக டேபிள் போட்டு எழுதுறது ஒரு 5 மார்க் கொஷின். ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் கொஷின். இந்த 6 மட்டும் படிச்சுட்டு ஒரு டேபிளை ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பிஹெச்பியோட ஏக்கள் பற்றி விரிவாக எழுதுன்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக அந்த 5ஐயும் என்ன பண்ணிடலாம், அழகாக டேபிள் போட்டு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதிட்டிங்கன்னா 5 மார்க் அப்படியே வாங்கிடலாம். அடுத்து பாருங்கள், வலை சேவையக பக்கம் மற்றும் கிளைண்ட் பக்க ஸ்கிரிப்ட் மொழியை விளக்கு. கவனிங்க, சர்வர் பேஜும் கிளைண்ட் பேஜையும் தனித்தனியாக விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வர்னால் என்னன்னு தெரியும், கிளைண்ட்டுனா என்னன்னு தெரியும். அதில் சர்வர் பேஜ்னா என்ன, கிளைண்ட் பேஜ்னா என்னன்னு ஒரு 3 மார்க் ஒரு வேறுபாடு பார்த்தோம். அதே தான் இங்கேயும் எக்ஸ்ட்ரா 2-3 பாயிண்ட்ஸ் வரப்போகுது. கவனிங்க, இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேவையகம் சார்ந்த ஸ்கிரிப்ட் மொழி. சேவையகம்னாலே ஞாபகம் வச்சுக்கணும், சர்வர். சேவையகம் சர்வர், எஸ்எஸ் அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து சேவை சர், அந்த வார்த்தை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். கிளைண்ட்டுனா நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளைண்ட்டு, நான் தான் ஒரு கிளைண்ட்டு, கஸ்டமர், சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட். கிளைண்ட்டு சர்வர் சைடில் இருக்கக்கூடிய மொழிகள்லாம் என்னென்னா ஏஎஸ்பி, ஜேஎஸ்பி, பிஹெச்பி, இது எல்லாம் தான். ஏஎஸ்பி ஆக்டிவ் சர்வர் பேஜ், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேஎஸ்பி ஜாவா ஸ்கிரிப்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஜாவா ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். பிஹெச்பி தெரியும், ஹெச்சை ஃபஸ்ட்டு சொல்லணும், ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஒவ்வொரு பயனரின் கோரிக்கையும் தனிப்பயனாக்கப்பட்ட பதிலை உருவாக்குகிறது. சார், நான் ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணுறேன், ஒரு கோரிக்கை ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புகிறேன், வைக்கிறேன், அதில் ஏதாவது ஒன்று தப்பாகிடுச்சு அப்படின்னா ஊர் உலகத்தில் யூஸ் பண்ணுற நெட் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமா தெரியும்? கிடையாது. அந்த தனிப்பயனாகப்பட்ட பதில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக, சார் இந்த மாதிரி இந்த ஃபார்மில் இது விட்டுட்டீங்க, ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லும். அடுத்த பாயிண்ட், குறிமுறை முழுமையும் கணிப்பொறியில் நிறுவப்பட்டுள்ள சேவையகத்தில் இயக்க பயன்படும். என் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் குறிமுறை இருக்கோ அது எல்லாமே சேவையகத்தில் இயங்கிக்கிட்டே இருக்கும், சர்வர் சைடில் என்னாகும், இயங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்து HTML குறிமுறை உருவாக்கி பயனருக்கு அனுப்புகிறது. HTML ப்ரோக்ராம்ஸாக எழுதி என்ன பண்ணோம், நம்மளுடைய பயனர் யாரோ என்னவோ அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படின்னா HTML தான் அனுப்புவாங்க, செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, பிஹெச்பி ஆனது ஊப்ஸ் அனைத்து சிறப்பு அம்ச பொருத்தங்களை கொண்டதாக இருக்கும். இந்த ஊப்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இந்த C++-ஐ தான் நம்ம ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ இந்த ஊப்ஸ் என்பதின் விரிவாக்கம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிளைண்ட் பக்கம். இப்போது கிளைண்ட் நம்ம சைடில் இருக்க பேஜஸ்லாம் என்ன, அதுக்கு ஸ்கிரிப்ட் மொழியெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். கிளைண்ட் பக்க உள்ளடக்கமானது, கிளைண்ட் சைட் பேஜ், அதிலெல்லாம் என்னெல்லாம் வரும், பயனரின் லோக்கல் கணிப்பொறியில் உருவாக்கப்படுகிறது. அது என்ன லோக்கல் கணிப்பொறினா, நான் HTML-க்கு நோட் பேடில் டைப் பண்ணுவேன், .html வைப்பேன், அது ஒரு இடத்துல ஃபோல்டருக்குள்ளே போய் தான் என்ன ஆகும், அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கம்ப்யூட்டரில் சேவ் ஆகும். அதுதான் லோக்கல் கணிப்பொறி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் பெருசாக எதுவும் எடுத்துக்க வேணாம், நம்ம கம்ப்யூட்டர்லேயே C டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே HTMLன்ற ஃபோல்டருக்குள்ளே தனியாக போய் இந்த HTML ப்ரோக்ராம்லாம் சேவ் ஆகும். அதுதான் லோக்கல் கம்ப்யூட்டர் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், 2வது பாயிண்ட், வலைப்பக்கத்திற்குள் உள்ளீட்டு கருவிகள் மூலம் ஏற்படுத்தப்படும் செயல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மாற்றப்படுகிறது. இப்போ நான் HTML-ல் நான் டைப் பண்ணுற எல்லாமே என்ன ஆகும், இல்லைன்னா நான் ஒரு வெப் பேஜுக்குள்ளே போய் நான் டைப் பண்ணுறேன், ஃபில் பண்ணி அனுப்புகிறேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் நீங்கள் வந்து லாகின் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க, யுவர் மெயில் வாஸ் சென்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணோம், நமக்கு ஒரு பதில் அளிக்குது. அந்த மாதிரி அனுப்புகிறது எல்லாமே கிளைண்ட்டு சைடு. நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த கிளைண்ட் அப்படின்றக்காக என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. அடுத்து குறிப்பிட்ட நேர நிகழ்வுகளில் இடைமுக நடத்தையை மாட்டிக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் ஒரு கிராஃபிக்ஸ் சேஞ்சஸ் அப்பப்போ என்ன பண்ணுறாங்க, வந்து சர்வர் சைடில் கொடுக்கும் பொழுது நமக்கு இங்கே நம்ம பேஜ் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இல்லை நம்ம மொபைலோட ஆப்ஸ் கொஞ்சம் அப்டேட் ஆனதும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த அப்டேட் யார் பண்ணுறா, சர்வர் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது யார், நம்ம கிளைண்ட். அப்போ என்னடா அப்பியரன்ஸ் வித்தியாசமாக இருக்குது, இந்த ஆப் கொஞ்சம் கலராக இருக்குது, மாறி இருக்குது,
பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, ஃபாண்ட்டு மாறி இருக்குது. இதெல்லாமே சர்வரில் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ். ஸோ அஸ் அ கிளைண்ட்டாக நான் அதை எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு அந்த இடைமுகம் மாற்றம் நிகழ்கிறது, நான் அதை பார்க்குறேன். அடுத்து லாஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் விபி ஸ்கிரிப்ட் ஆனது கிளைண்ட்டு சார்ந்த ஸ்கிரிப்ட் மொழி. சார் கிளைண்ட் சைடுக்கு என்னென்ன மொழிகள் நம்ம சைடில் ஜாவா ஸ்கிரிப்ட் நான் பயன்படுத்தலாம், விபி ஸ்கிரிப்ட் இந்த 2 சாஃப்ட்வேர்ஸையும் யூஸ் பண்ணி எனக்கு கிளைண்ட் சைடில் நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, ப்ரோக்ராமிங்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் HTML CSS யூஸ் பண்ணி ஒரு பேஜ் வலைப்பக்கங்களை இன்டர்நெட் உதவி இல்லாமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் சர்வர் சைடில் என்னென்ன ஸ்கிரிப்ட் மொழிலாம் அப்படின்னா ASP JSP PHP இந்த 2க்கும் வித்தியாசம் நல்லா பார்த்துக்கோங்க. சர்வர் சைடு ஸ்கிரிப்ட் மொழிலாம் என்னென்ன, கிளைண்ட்டு சைடு ஸ்கிரிப்ட் மொழிகள்லாம் என்னென்ன. சர்வர்னாலே இன்டர்நெட் இருக்கணும், உலக நாடுகள் முழுக்க அதை இந்த வெப்சைட்டை வெப்பேஜஸை எல்லோரும் பார்ப்பாங்க. ஆனால் கிளைண்ட்டு நம்ம மட்டும்தான் நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் இல்லாமல் நம்ம செஞ்சு நம்ம மட்டும் பார்க்கலாம். அதுதான் கிளைண்ட் சைட் சர்வர் ஸ்கிரிப்ட். ஸோ அடுத்து 2வது 5 மார்க் வலைதளம் உருவாக்குதலில் உள்ள செயல்முறை. ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணணும்னா என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்ஃபர்மேஷன் கேதரிங். நமக்கு தேவையான தகவல், நம்ம என்ன வெப்சைட் பண்ண போகிறோமோ அதுக்கான தகவலை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும், சேகரிக்கணும். பிளானிங், அதுக்கப்புறம் வலைதளம் எப்படிலாம் இயங்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளானை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். 3வது டிசைன், நம்ம வெப்சைட்டோடைய டிசைன் எப்படி இருக்கணும், ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கணும், அதை கிளிக் பண்ணி போனால் உள்ளே இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம், இந்த யூசர் நேம் லாகின் எங்கனுக்குள்ளே இருக்கணும், கான்டாக்ட் எங்கே இருக்கணும்லாம் டிசைன்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அடுத்து 4வது கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் அசம்பிளி. கண்டென்ட்டு அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ன மாதிரியான தரவுகளை உள்ளே கொடுக்க போகிறோம், அதை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும், அதை எங்கெல்லாம் நம்ம பிரித்து தனித்தனியான கண்டென்ட்டை எழுதி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்து கோடிங். ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு கடைசியாக இந்த 4ஐயும் இணைச்சி கோடிங் ரைட் பண்ணணும். கான்டாக்ட்ஸு கிளிக் பண்ணால் கான்டாக்ட் ஓப்பன் ஆகும், ஹோம் பேஜ் கிளிக் பண்ணால் ஹோம் பேஜ், இல்லை ஏதாவது ஒரு ஃபீட்பேக்குன்னு கிளிக் பண்ணால் ஃபீட்பேக்கான பாக்ஸ் ஓப்பன் ஆகணும், சப்மிட் கொடுத்தா சப்மிட் கரெக்டாக ஒர்க் ஆகணும். இது எல்லாமே இதை ஃப்ளாஷ் நியூஸ் எதாவது கொடுக்குறீங்க, அப்டேட் கொடுக்குறீங்கன்னா அது ஓடணும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு கோடிங் எழுதணும். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து முக்கியமாக டெஸ்டிங், ரிவ்யூ அண்ட் லான்ச். டெஸ்டிங் அப்படின்னா எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், கோடிங் பண்ணிட்டேன், கண்டென்ட் உள்ளே எழுதிட்டேன், டிசைன் பண்ணிட்டேன், என்னெல்லாம் வைக்கணும்னு பிளான் பண்ணியாச்சு, இன்ஃபர்மேஷனும் தூக்கி உள்ளே வச்சாச்சு, டேட்டாலாம் வச்சாச்சு. அப்போ அதெல்லாம் செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். நம்ம வெப்சைட்டு ப்ராப்பராக கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுதா, பேஜ் கரெக்டாக வருதா, லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ், ஆண்ட்ராய்ட்ஸ், டேப் எல்லா டிவைஸ்லிக்கான டிஸ்பிளேலையுமே என்னுடைய பேஜ் செட் ஆகுதா, என்னுடைய கிராஃபிக்ஸ் கரெக்டாக நிற்கிதா, இல்லை வேறு பாக்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகுதா, இல்லை வேறு லைன்ஸ் எதுவும் பேராகிராஃப்ஸ் எதுவும் மாறுதா, இது எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதான் டெஸ்டிங். ரிவ்யூ, கடைசியில் எல்லாம் பண்ணி முடிச்ச பின்னாடி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது, இதை நீங்கள் செக் பண்ணணுன்ற ஒரு ரிவ்யூ கொடுக்கணும். எல்லாம் முடிச்சு சரி பண்ணப்பட்ட லான்ச். அந்த வெப்சைட்டை நான் ஒரு லைசன்ஸ் அப்ரூவல் வாங்கி என்னுடைய சர்வர் சேட்டலைட்ஸில் என்ன பண்ண போகிறேன், லான்ச் பண்ணுவேன். என்னோடய சைட்டை பாருங்கள், எல்லோரும் சைட்லேயே ஆன்லைனில் ஷாப்பிங்கோ எதுனாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் மெயின்டெனன்ஸ். அந்த வெப்சைட்டை ரெடி பண்ணி லான்ச் பண்ணி விட்டால் மட்டும் போதாது, அதை பராமரிக்கணும். அதில் ஆஃபர்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம், இல்லை நியூஸ் ஏதாவது அப்டேட் நியூஸ் அந்த பொருளை சார்ந்து கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் டைம் சீசன் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணுன்னாலும் கொடுக்கணும். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கா இல்லையான்றதையும் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்கள் பேஜில். சரிங்களா? ஸோ அடுத்து PHP தரவு வகை. ஸோ டேட்டா டைப்ஸ் என்னென்ன PHPயில் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்றது எழுத்தை குறிக்கும் தம்பி, இரட்டை மேற்கோளுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், $A = டபுள் கோட்ஸ்குள்ளே PHP. ஸ்ட்ரிங்குனாலே எழுத்தை குறிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டீஜர் இன்ட் அது எப்போவுமே தசம புள்ளி இல்லாத, அதாவது முழு எண்களை குறிக்கும். இன்டீஜர்னால் முழு எண் 100, 200, 10, 20, 5, 7 இதெல்லாம் இன்டீஜர். ஃப்ளோட் அப்படின்னா புள்ளி வச்ச எண்கள். $A = 10.5, $A = 150.5 இந்த மாதிரி புள்ளி வைத்த தசம புள்ளி எண்கள் எல்லாம் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். பூலியன் அப்படின்னா $A = ட்ரூ ஆர் ஃபால்ஸ்.
டபுள் கோட்ஸ் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் டபுள் கோட்ஸ் வரும். அப்போ பூலியன்னா சரியாக தவறா அப்படின்றது மட்டும்தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது மட்டும் வரும். அரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு மாறியில் பல மதிப்புகளை வச்சுக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் $A அப்படின்னு போட்டு அரே ஆஃப் அப்படின்னு போட்டு ஏக்கு பஸ்ஸு, காரு, வேனுன்ற பல மதிப்புகள் நான் உள்ளதுக்கு வச்சுக்குவேன். இந்த பஸ்ஸு, காரு, வேன்லாம் இங்கே எழுத்து, ஸோ ஸ்ட்ரிங், அதனால டபுள் கோட்ஸ். பஸ்ஸுக்கு டபுள் கோட்ஸ், காருக்கு டபுள் கோட்ஸ் இருக்குது, வேனுக்கு டபுள் கோட்ஸ். இந்த அரேன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு மாறி ஏன்ற ஒரு மாறிக்கு பல மதிப்புகளை கொடுக்குறேன். அப்போ பல மதிப்பு அப்படின்னா அணிகள் மூலமாக வரும். அணி அப்படின்னா அரேன்னு சொல்லுவோம். ஸோ அரே ஆஃப் $A ஈக்குவல் டு அரே ஆஃப். அப்போ ஏ வந்து பஸ்ஸை எடுத்துக்கலாம், கார் எடுத்துக்கலாம், வேன் எடுத்துக்கலாம். இந்த மூணுக்குமே ஏ பொருந்தும். ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு தரவுக்கு ஒரு 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 பொருளை உருவாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு பேர் இனக்குழு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளாஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ற ஒரு நேம் சிம்பிளாக வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஒரு பொருளை உருவாக்கணும்னா .s அப்படின்னு நான் உருவாக்கலாம், இல்லை வெறும் எஸ். அப்போ அந்த எஸ்ன்றது எதை குறிக்கும்னா ஸ்டூடெண்ட்ன்றதை குறிக்கும். அப்போ ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு தரவுக்கு நான் ஒரு பொருளை உருவாக்கணும்னா நான் எஸ்ன்னு வச்சுக்குவேன், அதனுடைய முதல் வார்த்தையை எடுத்துக்குவேன். சரிங்களா? அடுத்து நல்லு அப்படின்னா ஒரே ஒரு மதிப்பு மட்டும்தான் இருக்கும். C++-ஐ நல்ல வந்து என்ன சொல்லுவோம்னா எம்டி அப்படின்னு சொல்லுவோம், உள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு மதிப்பை மட்டும் கொண்டிருக்கும். ஒரே ஒரு மதிப்பு 1 இல்லை A, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை மட்டும் உள்ளே வச்சுருக்கும். ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற வளம். ஒரு குறிப்பிட்ட ஏ மாறிக்கு வந்து வெளிப்புறத்தில் அவுட் சைட்ஸ், இந்த ப்ரோக்ராமை தாண்டி வெளியிலேருந்து ஏதாவது ஒன்று கொண்டு வந்து அதோட அட்டாச் பண்ணுறது தான் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த PHPயினுடைய இயக்கிகள், அதுக்கான எடுத்துக்காட்டு, இது எல்லாமே 5 மார்க்கில் வரும்னு சொன்னேன். சேம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாக்ஸ் போட்டு ஒரு 5 மார்க்காக எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போது இன்றைக்கி நம்ம 4ஆம் பாடத்தை PHPயை பற்றி ஓவராலாக பார்த்துட்டோம். PHPன்றது ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் ப்ரோக்ராமிங்லாம் புக்கில் பார்த்தோன்னே பயந்துட வேண்டாம். இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க் இந்த தியரியை மட்டும் நல்லா படிங்க. சர்வர் கிளைண்ட்டு தான் அதிகமாக வருது இந்த பாடத்தில். ஸோ அதுக்கான கேள்விகளும் அதுக்கான வினாக்களும் உங்களுக்கு பரீட்சையில் அதிகமாக கேட்பாங்க. சர்வர் கிளைண்ட்டை படித்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஜுகேஷன் சைடாக பண்ணுறது அப்படின்றனால இது ஒரு பிஸ்னஸ் கிடையாது. ஸோ முழுக்க மாணவர்களுக்கு மட்டும் இப்போ லாக்டவுனில் உட்காந்து லேர்ன் பண்ணிக்கணும். அவங்க ஈஸியாக புரிஞ்சு படிச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஆஸ் யூஷுவல் எப்போவும் சொல்கிறதான், கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. புரியலைன்னா தயவுசெய்து கூகுளில் ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். இந்த லாக்டவுனில் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வராது. ஜஸ்ட்டு ஒரு வீடியோவை 2-3 தடவை கேளுங்க. முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது வெளி ஸ்கூலில் இருக்கக்கூடிய 12th தமிழ் மீடியம் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா தமிழ் மீடியம் பசங்கள் தான் ரொம்ப மிகவும் பின்தங்கி கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டாக நாலேஜ் போய் சேரணும். ஏன்னா எல்லோரும் ஓரளவுக்கு ஆண்ட்ராய்டு வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை என்ன பண்ணுங்கள், கேளுங்க, படிங்க. எக்ஸாம் டைமில் கஷ்டப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக படிச்சுட்டு ஈஸியாக மார்க் வாங்கிட்டு கான்செப்டை மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ.